ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சண்டே, அதனால் சரி கடைக்கு கிளம்பி போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கிறேன். அப்படியே உங்களுக்காக ஒரு சின்ன விளாக். இந்தாங்க. வரேன். உங்களுக்கு 1.5 கிலோ என்ன தான் கடையில் வாங்கி சாப்பிட்றது அன்ஹெல்த்தினாலும் சூடாக வடை பொரிச்சிக்கிட்டு இருக்கையில் ஆசை வந்துடுது. சரின்னு 2 வடை வாங்கினேன். வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். மாற்றி வாங்கிக்கலாம். ஒரு அப்பம் 2 உளுந்த வடையா சூடாக இருக்கதா கொஞ்சம். ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு எலும்பு வாங்கிட்டு வந்திருந்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் சரி எலும்பு சூப் வைக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதில் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் இடித்தது, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு விசில் வச்சிடலாம். அவ்வளோதான். இந்த சூப் ரெடியான உடனே கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு நம்ம கொடுத்துடலாம். போதும். அடுத்ததாக மீன் குழம்புக்கு ரெடி பண்ணலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிட்டு கொஞ்சோண்டு வெந்தயம், 1 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க. அதோட 10 சின்ன வெங்காயம் இடித்து சேர்த்துக்கோங்க. அதையும் போட்டு ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. 2 பச்சை மிளகா, சின்னதாக இருந்தால் 2 பச்சை மிளகா, பெருசாக இருந்துச்சுன்னா 1 பாதியாக கட் பண்ணி இந்த மாதிரி போட்டுக்கோங்க. 3 தக்காளி பழம் இந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கோங்க. அது வதங்குறதுக்கு இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்து நல்லா வதங்க விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கின உடனே நான் வீட்டில் மிளகாப்பொடி அரைச்சி வச்சுருப்பேன், மல்லிப்பொடியும் அரைச்சி வச்சுருப்பேன். அதனால் மிளகாத்தூள் வீட்டில் அரைக்கிறதுனால நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கடையில் வாங்கினா கொஞ்சம் காரமாக இருக்கும், அதுக்கு தகுந்து நீங்கள் 3 ஸ்பூனு இல்லைன்னா 2.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 4 ஸ்பூன் மிளகாத்தூள், 4 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன். இதை அந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ புளி 2 லெமன் சைஸு கரைச்சி வச்சுருக்கிறேன். எனக்கு தேவையான அளவு குழம்பு கொஞ்சம் நிறையா தேவைப்பட்டுச்சு, அதனால் 2 லெமன் சைஸ் புளி கரைச்சிருந்தேன். கொதி வந்ததுக்கப்புறமா சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு மூடி வச்சுருங்க. இந்த மீனை இப்போ நம்ம வீட்டில் வாங்கினோம். இதுக்கு பேர் ஜிலேபி கண்டை, எங்கள் ஊரில் அப்படி தான் சொல்லுவாங்க. இதில் கொஞ்சம் எடுத்து மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் பொரிக்கிறதுக்கு தனியாக. இந்த மாதிரி நல்லா மசாலா தடவி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க தட்டில் வச்சு. எலும்பு எடுத்தோம் இல்லையா, அதை சூப் வச்சுட்டு அந்த எலும்பை சும்மா கொஞ்சமாக குழம்பு மாதிரி வச்சிடலாம் அப்படின்ட்டு 1 வெங்காயம், 1 தக்காளி, கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டு பேஸ்ட் பண்ணி அரைச்சி வச்சுக்கிட்டேன். சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் இந்த சோமா சர்ப்ரைஸ். அந்த காலவாசல் சோமாசா இது சூப்பு போடுறது சுட வச்சு தரவா? கொஞ்ச நேரம் ஆட்டுமா? எனக்கு ஒன்று போதும் காலையில். இப்போ மீன் குழம்பு சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நல்லா எண்ணெய் தெளிஞ்சு நல்லா வந்துடுச்சு. இப்போ இந்த டயத்தில் நம்ம மீனை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மூடி வச்சுருங்க. சிம்லேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப் எடுத்ததில் அந்த எலும்பு இருக்கு இல்லையா, அதில் குழம்பு தாளிச்சிக்கலாம். இப்போ அந்த எலும்புலேயே நம்ம சூப் எடுத்துட்டு
3 ஸ்பூன் மிளகாத்தூள், 3 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன். இதெல்லாம் சேர்த்து கலக்கி விட்டு வச்சுக்கோங்க. உப்பு போட்டு வச்சுக்கோங்க. இப்போ வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு சோம்பு, கொஞ்சம் பட்டை லவங்கம் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, ஒரு பச்சை மிளகாய் போட்டு வதக்கிட்டு, 2 தக்காளி பழம் நறுக்கி அதையும் போட்டு வதக்கிட வேண்டியது. வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி வெங்காய பேஸ்ட்டு, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிற அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு இந்த மாதிரி மூடி வச்சு சிம்லேயே மூடி வச்சு நல்லா வதக்கி விட்டு எடுத்துட்டு, அந்த குக்கரில் வந்து அதோடைய இதையும் சேர்த்து விட்டு குக்கர் போட்டு மூடிட்டோம்னா நம்ம எலும்பு குழம்பு ரெடி ஆயிரும். பொரிக்கிற மீனுக்கு நான் என்ன ஆட் பண்ணேன்னு நான் உங்கள்கிட்ட சொல்லலை. கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சோண்டு உப்பு, கொஞ்சோண்டு மீன் மசாலா சேர்த்துக்கிட்டேன். எங்கள் வீட்டில் அது சேர்த்தா தான் பிடிக்கும், அதனால சரின்னு கொஞ்சோண்டு மீன் மசாலாவும் சேர்த்து 1 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு பொரித்து எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், இன்றைக்கி சண்டே சமையல் ஓவர். எல்லாருக்கும் ஹாப்பி சண்டே.